உங்களுக்கே அண்ணாமலை பண்றது ஒரு டர்ட்டி பாலிடிக்ஸ்ன்னு தோணல? ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நீ என்ன பேசுன? இபிஎஸ் பத்தி. அதே ஸ்டாண்ட்ல இரு. நீ வந்து நாங்க ஒரு மேலிடத்துல இருந்து மிரட்டின உடனே இந்த கதை பேசுற. நீ டிடிவி தினகரன்ல ஒரு பெரிய தலைவன் சொல்லி நீ பேசுறியா? அப்ப வந்து நீ ஊழல் ஆதரிக்கிறியா இந்த பரதேசி? பாருங்க, டிடிவி தினகரன் has got a case. இப்போ இபிஎஸ் நீ இன்னைக்கு ஏத்துட்டானே, ஏத்துக்காட்டி என்ன? எங்களுக்கு என்ன, மக்களுக்கு ஒன்றும் லாப நஷ்டம் கிடையாது. இபிஎஸும் ஒரு ஊழல்வாதி தான். அவங்க சரியில்லைன்னு சொல்லி ஸ்டாண்ட் எடுத்து அதே ஸ்டாண்ட் நில்லு. எல்லாருமே வந்துட்டு மியூட்டா பாத்துட்டு இருக்க மாட்டாங்க. பெரிய அண்ணாமலை ஒரு பெரிய கடவுளும் கிடையாது, ஹீரோவும் கிடையாது. இஸ் another big bloody fraud. வந்து 4 வருஷத்துல ஒரு தலைவரா இருந்து இவன் எவ்வளவு கொள்ளடிச்சவன், இவன் மந்திரியாலாம் வந்து இன்னும் எவ்வளவு கொள்ளடிப்பான். ரொம்ப நாள் கழிச்சு திரும்ப இன்னைக்குதான் பிரஸ் மீடியா எல்லாம் பேச வந்து ஆரம்பிச்சிருக்கிறாரு. அவர் கேட்டா என்ன வந்து சொல்றாரு அப்படின்னா, டிடிவியை திரும்ப என்டிஏ கூட்டணி இருக்கிறதுக்கு பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கோம், அதுக்கப்புறம் ஓபிஎஸ்ஸையும் கூட்டு வருவோம், இவங்க எல்லாருமே சேர்ந்து எடப்பாடியை முதலமைச்சர் ஆக்குறதா நம்மளோட இலக்கா இருக்கணும்னு இப்ப சொல்றாரு. பட் அண்ணாமலை ரொம்ப நாள் எடப்பாடி பழனிசாமியை எந்த அளவுக்கு ஆபாசமா பேசியிருப்பாருன்னு வந்து பார்த்தோம். இந்த டபுள் ஸ்டாண்டுக்கு என்ன காரணம்? நீங்க கேள்வி கேக்குறீங்கல்ல தம்பி, நீங்க கேள்வி கேக்குறீங்க. உங்களுக்கே அண்ணாமலை பண்றது ஒரு டர்ட்டி பாலிடிக்ஸ்ன்னு தோணல? ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நீ என்ன பேசுன? இபிஎஸ் பத்தி. அதே ஸ்டாண்ட்ல இரு. நீ வந்து நாங்க ஒரு மேலிடத்துல இருந்து மிரட்டின உடனே இந்த கதை பேசுற. நீ டிடிவி தினகரன்ல ஒரு பெரிய தலைவன் சொல்லி நீ பேசுறியா? அப்ப வந்து நீ ஊழல் ஆதரிக்கிறியா இந்த பரதேசி? பாருங்க, டிடிவி தினகரன் has got a case. அவனுக்கு வந்து இந்த அசெட்ஸ் கேஸ்ல அவன் தப்பிச்சுட்டான். பட் அவனுக்கும் இருக்கு. அப்போ வந்துட்டு பிளஸ் அந்த இதுல அந்த எவ்வளவு கோடி கொடுத்த அந்த ரெட்டல சின்னத்துக்காக, அப்ப அவன் மேல கேஸ் இருக்குல்ல. அப்ப யார் பிஹைண்ட் டிடிவி? சசிகலா. அப்ப நீ ஊழலை ஏத்துக்கிறியா? இவன் என்ன பரதேசியாட்டு பேசிட்டு இருக்கான் பைத்தியக்காரன். இவன் பேசுன நம்மள ஏத்துக்கணுமா? நீயே ஒரு ஊழல்வாதி, அதுக்கப்புறம் நீ ஊழல்வாதி தானே சப்போர்ட் பண்ணுவ. இப்போ இபிஎஸ் நீ இன்னைக்கு ஏத்துக்கிட்டானே, ஏத்துக்காட்டி என்ன? எங்களுக்கு என்ன, மக்களுக்கு ஒன்றும் லாப நஷ்டம் கிடையாது. இபிஎஸும் ஒரு ஊழல்வாதி தான். அவங்க சரியில்லைன்னு சொல்லி ஸ்டாண்ட் எடுத்து அதே ஸ்டாண்ட் நில்லு. உனக்கு ஓட்டுக்காக நீ வந்து அவங்கள, நீ எதுக்கு அப்ப வந்துட்டு 2021 எலெக்ஷன் நின்னப்போ நீ எதுக்கு ஜெயலலிதா எம்ஜிஆர் போட்டோ காமிச்சு நீ ஓட்டு கேட்ட? நீ அப்ப ஜெயலலிதா போட்டோவே காட்டியிருக்க கூடாது. அப்ப அதிமுக ஊழல் கட்சி, நீ அதிமுக நீ நின்று இருக்க கூடாது. அப்ப நீ யோகிய சிகாமணி. So this Annamalai politics, dirty politics, I'm not party to it and I will. நான் எதிர்த்து பேசுவேன். எல்லாருமே வந்துட்டு மியூட்டா பாத்துட்டு இருக்க மாட்டாங்க. பெரிய அண்ணாமலை ஒரு பெரிய கடவுளும் கிடையாது, ஹீரோவும் கிடையாது. இஸ் another big bloody fraud. வந்து 4 வருஷத்துல ஒரு தலைவரா இருந்து இவன் எவ்வளவு கொள்ளடிச்சவன், இவன் மந்திரியாலாம் வந்து இன்னும் எவ்வளவு கொள்ளடிப்பான். அதுக்கு வந்துட்டு இந்த திமுகவும் அதிமுகவே பெட்டர்னு சொல்லிட்டு போலாம். 4 வருஷத்துல இவ்வளவு கொள்ளடிச்சவன், இதுல வேற நீ பெரிய ஐபிஎஸ் ஆபீசர் சிங்கம் பூனை புலின்னு சொல்ற. பூனை புலிய வந்துட்டு போலீஸ் பாதுகாப்போட போயிட்டு இருக்காது. சிங்கம் புலி நாங்க பொம்பளை மக்கள் எல்லாம் சிங்கம் புலி. மக்கள் எல்லாத்துக்குமே பாதுகாப்பு இல்ல. எல்லாரும் தைரியமா போயிட்டு தான் இருக்கிறாங்க இந்த நாட்டுல. அப்படியா அண்ணாமலை வந்து இப்ப வந்து தமிழக பாஜக தலைவர் பொறுப்புல வந்து இல்ல, பிஜேபி சார்பா ஒரு பொறுப்புல வந்து இல்ல. ஆனா அப்படி இருந்தும் நயனார் நாகேந்திரனுக்கு எதிராகவும் மத்த பிஜேபி காரங்களுக்கு எதிராகவும் இவர் வார் ரூம் நடத்திக்கிட்டு இருக்காரு அப்படின்ட்டு ஒரு குற்றச்சாட்டு வந்து வைக்கிறாங்க. இவரோட டார்கெட் என்னவா வந்து இருக்கு அப்படின்னா, வர எலெக்ஷன்ல நம்ம முக்கியமா வாங்கின தொகுதிகள்ல, இப்ப அவர் தலைவரா இருந்தப்ப பிஜேபி ஒரு சில இடங்கள்ல நிறைய வந்து ஓட்டு வந்து வாங்கியிருக்கோம். அதை விட கம்மியா வந்து நயனார் நாகேந்திரன் தலைமையில வந்து ஓட்டு வந்து வந்துச்சு அப்படின்னா நம்ம தான் பிஜேபியில பெரிய ஆளு அப்படின்றத ப்ரூவ் பண்ணலான்ற மாதிரி ஒரு வார் ரூம்ல இவர் ஒரு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறதா ஒரு விஷயம் வந்து சொல்றாங்க. அவர் சொந்த கட்சிக்கு எதிராகவே இதை பண்ணிக்கிட்டு இருக்கிறதா வந்து ஒரு விஷயம் வந்து சொல்றாங்க. இது எப்படி வந்து பாக்குறது? இது உண்மைதான். சரி, நான் லாஸ்ட் வீக் ஒரு 10 டேஸ்க்கு முன்னால இந்த அண்ணாமலையோட ஒரு சில ஃபாலோவர்ஸ் அவங்களோட இந்த கட்சியில இருக்கவங்க பேசிட்டு இருக்கும்போது அவங்க எல்லாம் சொல்றாங்க, எங்களுக்கு பிஜேபி பத்தி கவலை இல்ல, நாங்க வந்து அண்ணாமலை தான் ஃபாலோவர்ஸ். பைத்தியக்காரங்களா அவனே ஃப்ராடுன்னு சொன்னா இதெல்லாம் வந்து ஒரு பிரெயின் வாஷிங். பாருங்க, இவன் வந்துட்டு பெரிய யோகிய சிகாமணி மாதிரி இவனும் எக்ஸ்போஸ் ஆவான். இப்ப வந்து யார் எக்ஸ்போஸ் பண்ணிட்டு அவங்க கட்சிக்காரங்க தானே. அந்த அவர் பேர் எடுத்தாரு, கல்யாண சுந்தரமா யாரோ ஒருத்தர் பிஜேபியில இருந்தவர்.
அவர் வந்து ஜெயிலுக்கு போனப்ப இந்த அண்ணாமலை என்ன சொல்லியிருக்கான் மக்கள் கிட்ட, நான் வந்து அவரை பெயில் வந்து எடுப்பேன்னு சொல்லியிருக்காரு. பட் he didn't even bother. சோ அவர் அந்த கடுப்புல அவர் பேசிட்டு இருக்காரு. அவருக்கு உண்மைகள் தெரியும், என்ன நடக்குது அவன் சொல்லி, அவன் என்ன சம்பாதிச்சிருக்கான், என்னவா வந்தான், எப்படி வந்தான்னு சொல்லி. அவன் அங்க ஒரு கர்நாடகால ஒரு கொலை பண்ணிட்டு அங்கிருந்து ஓடி வந்திருக்கவன். அவன் BL சந்தோஷ்க்கு எடுபடியா இருந்தான். அவன் வந்து BL சந்தோஷ்க்கும் எடியூரப்பாவுக்கும் ஒத்து வராது. அயல் எடியூரப்பா மேல இவனை வச்சு BL சந்தோஷம் நிறைய இந்த குள்ளநரி வேலை பார்த்திருக்குது. அங்க அவரு சிஎம் வந்தோடனே அங்கிருந்து ஓடி வந்துட்டான். ஓகே, திஸ் இஸ் த ட்ரூத். இது வந்து நான் சொல்ற கதை கிடையாது. இது வந்துட்டு RSS காரங்களே சொன்னது. இது வந்து என்னோட கதையே கிடையாது. ஓகே, அதே மாதிரி அவனுக்கு ஒரு சில ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. அவங்க கிட்ட கொஞ்சம் சேனல்ஸும் வச்சிருக்கான். அதை வச்சு வார் ரூம் பாலிடிக்ஸ் பண்றான். என்னமோ பெரிய வந்து பிஜேபி ஹெட் குவார்டர்ஸே இவனை பார்த்து பயந்துகிடுச்சு, இப்படி அப்படி. எனக்கு தெரியாது எதுக்கு BL சந்தோஷ் அவ்வளவு பெரிய லீடர் சொல்லிக்கிற ஒரு மனுஷன் RSSல இந்த ஜுஜிபிய கூப்பிட்டு எதுக்கு ஓடி வந்து கஞ்சிட்டு இருந்தான்னு எனக்கு தெரியாது. ஏன்னா அந்த ஆளோட ஏதோ வண்டவாளம் இவங்கிட்ட கையில இருக்கும். ஆகையால் இவன் எங்க எக்ஸ்போஸ் பண்ணிடுவான்னு சொல்லிட்டு தான் அந்த ஆள் வந்து இந்த ஆளை கெஞ்சிட்டு இருந்திருக்கு. இதுதான் உண்மை. ஓகே, அதனால வந்துட்டு அண்ணாமலை இஃப் இஸ் டாக்கிங் சோ மச், இஃப் இஸ் சோ பாப்புலர், அப்ப ஏன் 2021ல நீ வந்து உன்னோட தொகுதி, உங்க ஊரு, உங்க ஜாதி ஓட்டு அப்படி இருந்தும் நீ ஏன் ஜெயிக்கல? காசு 25 கோடி, ₹1 ₹2 கிடையாது. யாரோட அலையன்ஸ்? அதிமுகவோட அலையன்ஸ். அப்படி இருந்து நீ தோத்த. அப்ப வந்து உனக்கு ஐ எம் நோ ஃபேன் ஆஃப் நாயனார், பட் அந்த ரைட்டா ராங்க ஜெயிச்சாரு. அந்த ஊர்ல அவர் ஜெயிச்சிட்டாரு. பிளஸ் அந்த பக்கத்து ஊர்ல ஐ திங்க் இட் இஸ் விருதுநகர் ஒரு நாகர்கோவில் இன்னொருத்தர் ஒரு பெரியவர் ஒருத்தர் ஜெயிச்சாரு. ஐ ஃபர்கெட் ஹிஸ் நேம். அப்ப அவருக்கெல்லாம் நம்ம பாராட்டு சொல்லலாம். அவர் அந்த சொந்த இதுல ஜெயிச்சிருக்காருன்னா ரொம்ப வருஷமா அவர் பிஜேபியில நின்னு வேலை செஞ்சிருக்காரு. இப்போ பிஜேபியில பழைய ஆட்கள் எவ்வளவு பேர் அந்த கட்சிக்காக உயிர் கொடுத்தவங்க இருக்காங்க, RSSக்காக உயிர் கொடுத்தவங்க இருக்காங்க. அவர் நேத்துக்கிற முந்தா நேத்து என்னோட ஒருத்தர் பேசிட்டு இருந்தாரு. அம்மா நாங்கெல்லாம் எங்களுக்கு உயிரை கொடுத்தோம், எங்க குடும்பத்தையே நாங்க வந்து இது என்ன தானம் பண்ணிட்டோம் அந்த கட்சிக்காக. இன்னைக்கு வந்து அண்ணாமலை அவன் பெரிய ஆளா இருக்கான்னு அவங்க திட்டுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த போர்ஸ்ல அவங்களுக்கு பேச முடியலன்னா அவங்களுக்கு அந்த அளவுக்கு வசதி இல்லை. பண வசதி இருக்கணும், கொஞ்சம் பவர் இருக்கணும், தைரியம் இருக்கணும். அதனால அவங்க நம்ம ஏமாந்த ஆள்கிட்ட சொல்றாங்க. அப்ப வந்துட்டு என்னது உங்க கட்சிக்காரன் தான் உன்னை எக்ஸ்போஸ் பண்ணிக்கலாம், வெளியாள் காட்டியாது. ஏன் டிஎம்கே எதுவுமே பேசல? ஏன்னா டிஎம்கே வந்து இவங்களுக்கு 8000 கோடி கொடுத்துருக்காங்க, அந்த மந்திரிங்க எல்லாம் வந்திருக்காங்க, அதுக்கெல்லாம் விட்னஸ் இருக்குது. மெரிடியன்ல எவ்வளவு டிஎம்கே மினிஸ்டர்ஸ் வந்தாங்க, அமித்ஷாவோட ஆட்களை பார்த்தாங்கன்னு சொல்லிட்டு தெரியும். இருக்குது, நிறைய பேர்கிட்ட இருக்குது இந்த எவிடன்ஸ். So again, I don't think that Annamalai is a big bloody hero. He is no. He is another, இந்த என்ன சொல்றது, இந்த பசு தோல் போத்திய புலி. He is a big bloody fraud. ஓகே மேம், உங்களோட நேரத்துக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் வந்து Start your career at KSG Institutions. Well infrastructure, 15 UG programs, 6 PG programs, 7 research programs, industry-based courses, nursing, catering, well-equipped laboratory, sports, yoga, NCC, NSS, many extracurricular activities. No donation, no capitation. JK College of Nursing and Paramedical, BSc Nursing 4-year course and Bachelor of Physiotherapy 4.5 years course. Join KSG Institutions, Singanallur, Coimbatore. www.ksgcollege.com